என்னோடு சேர்ந்து ஒரு புதிய பாடலை பாடுங்கள். பயம் இல்லையே, பயம் இல்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். ஒரு கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மாசம் எத்தனையோ பயங்களை நீங்க எதிர்கொள்ளலாம், நானும் எதிர்கொள்ளலாம். ஆனா கர்த்தர் நமக்கு ஆதரவா இருப்பார். ஆமென். அவர் ஆதரவாய் இருப்பதினால் எதிர்கால பயம் இல்லையே, கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். சென்று வரலாமா? ஆமென். பயம் இல்லையே, பயம் இல்லையே, பயம் இல்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். ஒரு முறை உணர்ந்து பாடுங்க பாடுங்க. என் ஆண்டவர் எனக்கு இந்த மாதம் ஆதரவா இருப்பார். ஆண்டவருக்கு மகிமை. பலமா. பயம் இல்லையே, பயம் இல்லையே, பயம் இல்லையே, ஓ என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயம் இல்லையே, எதிர்கால பயம் இல்லையே, ஓ என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயம் இல்லையே, பயம் இல்லையே, பயம் இல்லையே. பாடுவோம். என் கர்த்தர் ஆதரவாய். ஓ பயம் இல்லையே, எதிர்கால பயம் இல்லையே, ஓ என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் கட்ட சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீ இருப்பதனால். தலை சொல்லுங்க, என் தலையை நிமிரப்படுவி. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் சொல்லுங்க. இருப்பதனால் தலை நிமிர செய்வி. பயமில்லையே, பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. சொல்லுவோம். என் கர்த்தர் அறிக்கை பண்ணு. இருப்பதனால் என் கீதமும் மாறி, என் நட்சத்திரம் மாறி, என் ஜீவனின் பலனானவரே. உங்க வாயத்தன்னு சொல்லுங்க. கீதமும் மாறி, என் நட்சத்திரம் மாறி, என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி, என் தலையை நிமிர செய்வி. பாடுவோம். என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி, என் தலை. எத்தனை பேர் சொல்லுவேன்? என் தலையை நிமிர பண்ணுவாரே. ஓ என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி, என் தலையை நிமிர செய்வி. பாடுவோமா? கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு. என் கேடகமே நீங்க தான்ப்பா. என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்தி. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்தி. பாடுங்க பாப்போம். பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லையே. கமா. என் கர்த்தர் ஆதரவாய். உங்க கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா இருக்க. பயமில்லையே, ஓ என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். கரங்களை தட்டி. அவர் எனக்கு நல்ல மேய்ப்பன், எனக்கு முன் செல்லுகின்ற மேய்ப்பன், பசுமையான வாழ்க்கையில நடத்துவார். எதிரிகளின் முன்னே என் தலையை நிமிரப்படுவார். சொல்லி பாடுங்க பாப்போம். என் நல்ல மேய்ப்பனி, என் முன் செல்கின்றி, பசுமையாக நடத்திடுவி. சொல்லுங்கய்யா. என் நல்ல மேய்ப்பனி, என் முன் செல்கின்றி, பசுமையாக நடத்திடுவி. One more time. என் நல்ல மேய்ப்பனி, என் முன் செல்கின்றி, பசுமையாக நடத்திடுவி. எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து, என் தலையை நிமிர செய்வி. Come on. ஓ எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து, என் தலையை நிமிர செய்வி. கேடகம் நீ. கைகளை உயர்த்தி. மகிமை நீர் ஆண்டவரே. சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை. சொல்லுங்கய்யா. இந்த மாதம் என் தலையை நிமிர பண்ணுங்க ஆண்டவரே. மகிமை நீர். ஓ அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வி. பயமில்லையே. சொல்லுங்க. என் கர்த்தர் ஆதரவா இருப்பதனால். ஓ பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, ஓ என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, பயமில்லையே. எஸ் டாடி, நீர் எனக்கு ஆதரவாய் இருக்கிறவர். ஓ பயமில்லையே. அதிகாலையில் அவரை பார்த்து ஆமென். என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். கைகள்
கைகளை உயர்த்தி சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்தில் இந்த வார்த்தையை திறந்து, வாயை திறந்து, கேடகம் நீ மகிமையும். எத்தனை பேர் சொல்லுவீங்க கேடகம் நீங்க தான், நான் பெற்ற சிறந்த கைமாறு. அஞ்சிட மாட்டேன்ப்பா, அஞ்சிட மாட்டேன். என்னுடன் நீ இருப்பதனால் என் தலையை நிமிர செய்வீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். கேடகம் நீ மகிமையும். Yes daddy, you are our glory. ஓ கைமாறு நீ. புதிய மாதத்திலே வந்திருக்கிற உங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கடந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு போதுமானவராய் இருந்திருப்பார் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். கடந்த 3 மாதங்கள் நம்மோடு கூட இருந்தார். இந்த 4வது மாதத்தை தேவன் காண செய்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. ஜெபித்து துவங்குகிறோம், அதான் ஆசீர்வாதம். கர்த்தருடைய வார்த்தையோடு துவங்குகிறோம், அதான் ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வேத வாக்கியத்தை நீங்களும் நானும் இந்த காலையிலே வாசிக்க கேட்கலாம். தேவனுக்கு மகிமை. என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் வாசியுங்கள், நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 18ஆம் சங்கீதத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. Turn a Bible with me, Book of Psalms. அந்த சங்கீதத்தின் புஸ்தகம் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்க போகிறோம். 18ஆம் சங்கீதத்திலே 28ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னோடு மௌனமாய் நீங்கள் வாசிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 28ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த காலையிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். சங்கீதக்காரன் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும் போது அவன் வாழ்க்கையில நிறைய இருளை சந்தித்திருக்கிற அனுபவத்தோடு எழுதுகிறான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிறைய காலங்கள் கடந்து போகும், நிறைய சம்பவங்கள் கடந்து போகும், நிறைய சூழ்நிலைகள் கடந்து போகும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு அனுபவத்தை கொடுக்கிறார். சங்கீதம் என்பதே அனுபவம் தான். சங்கீதக்காரன் எழுதுகிறான், பாட்டா எழுதுகிறான். என்ன பாட்டு? தன்னுடைய சிச்சுவேஷன் எழுதுறான், தன்னுடைய சூழ்நிலையை எழுதுகிறான். எந்த சூழ்நிலையில நான் இப்ப கடந்து போறேன். உங்களுக்கு கவிதை எழுதுகிற பழக்கம் இருந்தால் நீங்கள் அப்படி எழுத முடியும். இப்ப நீங்க என்ன பாதையில கடந்து போறீங்க, உங்க எமோஷன் என்ன, உங்களுடைய டிப்ரெஷன் என்ன, மன அழுத்தம் என்ன, உங்களுக்குள்ள இருக்கிற துக்கத்தை பாட்டா எழுதுறது தான் இந்த சங்கீதம். சில துக்கத்தை பாட்டா எழுதியிருப்பார், தன்னுடைய நம்பிக்கையை பாட்டா எழுதியிருப்பார். ஆமென். அவருடைய பாடுகள் பிரச்சனை சூழ்ந்த போது சொல்றான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் தியங்குகிறாய், உன் முகத்துக்கு ரட்சிப்பும் கீதமானவரை இன்னும் துதிப்பேன். அப்ப தன்னுடைய நம்பிக்கையை தேவன் மேல வெளிப்படுத்துறார். அப்ப ஒவ்வொரு சங்கீதமும் ஒவ்வொரு அனுபவங்கள், ஒவ்வொரு நாளும் அவன் கடந்து போன பாதைகள். சவுல் அவனை துரத்தும் போது அவன் சொல்றான், தேவனே சிறுமலைகளிலிருந்து உம்மை நினைக்கிறேன். அவன் துரத்தும் போது மலைமலையா ஏறி ஓடுறார். அப்போ ஒரு மலையில இருந்து அவர் தேவனை நோக்கி கூப்பிடுறார், நான் ஏன் இப்படி ஓடிட்டு இருக்கிறேன், என்னை ஒருத்தன் சுத்துறான், என்னை ஒருத்தன் துரத்துறான். தேவனுக்கு மகிமை. ஒரு ஆமென் சொல்லுங்க. என்னை ஒருவன் துரத்தி கொண்டே இருக்கிறான், என் ஜீவன் போயிரும் போல தப்பி ஓடுறான். வேடனுக்கு எப்படி அந்த முயல் தப்பி ஓடும், அது போல தாவீது ஓடிட்டே இருக்கான். ஒவ்வொரு மலையா போறான். தாவீது அந்த மலையில இருக்கான்னு கேள்விப்பட்டா உடனே தாவீது சவுல் போயிடுவார். அங்க போனா அவன் இன்னொரு மலைக்கு. அப்ப போகும்போது தான் சொல்றான், தேவனே சிறுமலைகளில் உம்மை நான் நினைக்கிறேன். அப்ப சொல்ற வனாந்தரத்தில் நான் உம்மை நினைக்கிறேன். ஒவ்வொரு இடமும். அப்ப இந்த இடம், இந்த சூழ்நிலை என்னன்னா, அவனுடைய வாழ்க்கையில ஒரு இருள் கடந்து போகிற ஒரு சூழ்நிலை. ஸ்தோத்திரம். இருள் என்ன? எதுவுமே நடக்கல, எந்த காரியமும் நடக்கல, எல்லாமே அவனுக்கு விரோதமாக இருக்கிறது வாழ்க்கையில. அவர் சொல்றாரு, என் விளக்கை ஏற்றுவி. விளக்கு என்பது வாழ்க்கை. ஆமென். அந்த விளக்கு என்பது இட்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் அவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையை அங்கே சொல்லுகிறது. தாவீது சொல்ற, ஏன் விளக்கு அப்படின்னா என் வாழ்க்கையில ஸ்தோத்திரம், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை. அப்ப என் வாழ்க்கை என்று சொன்னால் அதுல ஒரு பகுதி இருள். ஆமென். அவங்க சந்திக்கிற போராட்டங்கள், சந்திக்கிற சோதனைகள், சந்திக்கிற பாடுகள், வேதனை, வியாதி, வருத்தம், இதெல்லாம் தான் இருள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருள் என்பது என்ன? அவன் சந்திக்கிற போராட்டங்கள், சூழ்நிலைகள். அப்ப
தாவீது சொல்றான், ஒரு பெரிய நம்பிக்கையில இதை எழுதுகிற வாசிக்கிற பாருங்க, எத்தனை வருஷங்கள் ஆயிற்று தாவீது எழுதி. ஆமென். ஆனால் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையினுடைய அட் பிரசன்ட்ல நடக்கிற ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் அது பொருந்துகிறதா இருக்கிறது. அதான் பைபிள். அன்னைக்கு நம்மளோட பேசும். இது என்றைக்கோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நடந்த செய்தியாக அல்ல, இன்றைக்கு அது என்னோடு பேசுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். அப்போ சொல்றான், என் வாழ்க்கையில நிறைய இருள் இருந்தாலும் அந்த இருளை என்ன செய்வீங்க? வெளிச்சமாக்குகிறவர் கர்த்தர். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், என் இருளை வெளிச்சமாக்குவார். இன்னைக்கு மாத வாக்குத்தத்தமே அதுதான், என் இருளை வெளிச்சமாக்குவார். அப்ப என் வாழ்க்கையில எத்தனையோ இருள்கள் இருக்கு, ஒரு இருள் அல்ல. இந்த பக்கம் திரும்பினா போராட்டம், இந்த பக்கம் திரும்பினா பிரச்சனை. ஆமென். ஆமா, விசுவாசி ஃபோன் பண்ணி சொல்றாங்க, நான் என்ன பாசம் செஞ்சேன், எங்க வீட்டுல ஆம்பளை தொலை இல்லைன்ட்டு பக்கத்து வீட்டுக்காரப்பெல்லாம் சண்டைக்கு வருது, நான் சண்டையை தீர்க்க போக முடியுமா? தோத்துரும். கவலையை சொல்றாங்க. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவங்க யார்கிட்ட சொல்ல முடியல. அப்போ ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு நான் போய் சண்டையை தீர்த்து வைக்க முடியாது. ஆமென். மூணாவது லைஃப்ல தலையிட முடியாது. நான் சொல்லேன், சரிம்மா அதட்டி ஜெபம் பண்றேன், வேற என்ன செய்ய முடியும்? நான் சும்மாவே பிரச்சனை வருது பாஸ்டர், பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போடுறாங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க சண்டை போடுறான். அதுதான், இந்த பக்கம் திரும்பினா பிரச்சனை, இந்த பக்கம் திரும்பினா பிரச்சனை, இங்க திரும்பினா பிரச்சனை, லைஃப்ல பிரச்சனை, தனிமை பிரச்சனை, போராட்டம், இதெல்லாம் தான் இருள். அப்பா சொல்றேன், இந்த இருளை எல்லாம் என் கர்த்தர் இந்த மாதம் கைகளை உயர்த்தி சொல் வெளிச்சமாக்குவா. நீங்க அறிக்கைப்படுங்க, வெளிச்சமாக்குவா. சொல்லுங்க, வெளிச்சமாக. யூடியூப்ல பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க அங்க உட்கார்ந்தே சொல்லுங்க, என் இருளை என் கர்த்தர் வெளிச்சமாக்குவார். அதுதான் விசுவாசம், அதான் விசுவாசம். அல்லேலூயா. அந்த வார்த்தை வெளியில வந்தாதான் இல்லையா? God sends his word. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பினார். அப்ப நானும் அவருடைய வார்த்தையை அனுப்பணும். சரியா? என் வார்த்தையை நான் அனுப்பலன்னா அந்த இருள் வெளிச்சமாக. தேவன் வானத்தை பூமியை உண்டாக்கும் போது என்ன உண்டாக்குனாரு? வானத்தை சிருஷ்டித்தார், பூமியை சிருஷ்டித்தார். ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுது. He sends his word. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்புனாரு. அந்த வார்த்தை it created. அங்க it works there. அங்க அது செயல்பட்டது. வெளிச்சமாகட்டும். நீங்க சொல்லணும், ஒவ்வொரு நாளும் சொல்லணும், வெளிச்சமாகட்டும். இருள் வெளிச்சம், இருள் வரத்தான் செய்யும். சாயந்தரமான இருள் வரத்தான் செய்யும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை என்பது இருள் வரத்தான் செய்யும். ஏன்னா சத்துரு விட மாட்டான். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில நிறைய இருளை கொண்டு வருவான். ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை. என்ன பாச, நேத்தான் ஒரு பிரச்சனை, இன்னைக்கு. ஆமா, அவன் வேலையே அதுதான். எங்கெங்கெல்லாம் வெளிச்சம் இருக்கோ அங்கெல்லாம் இருளை கொண்டு வருவது சத்துருடைய வேலை. எங்கெங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ அங்கெல்லாம் வெளிச்சத்தை கொண்டு வருவது தேவனுடைய வேலை. கைகளை தட்டி இருக்க வேணாமா இந்நேரம்? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி, தேவனுக்கு நன்றி. இருளை உண்டாக்குவது அவன் வேலை, வெளிச்சத்தை உண்டாக்க வேண்டியது நம்முடைய வேலை. நீங்க சொன்னா அது வெளிச்சமா. அல்லேலூயா. என் வாழ்க்கையினுடைய எந்த பகுதியில் இருள் இருக்கோ சொல்லணும், இயேசுவின் நாமத்தில் இருளே போ அப்படின்னா நீங்க அவருடைய வார்த்தையை அவருடைய நாமத்தில் சொல்றீங்க. அப்ப அது கண்டிப்பா கீழ்ப்படியும். அல்லேலூயா. அப்ப இருள் எப்படி வெளிச்சமாகும்? ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வாசிக்கிறாங்க தான், வாசிக்க என்னோடு கூட. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 119 தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 119 சங்கீதம் 105 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு மகிமை. ஒரு 3 காரியத்தை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். 119 சங்கீதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 105 வசனத்தை என்னோடு கூட நீங்கள் வாசிக்க போகிறீர்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாசலாமா? 105 வசனத்தை. ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். என்னோடு சேர்ந்து வாசியுங்கள் பாப்போம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம். என் பாதையில நிறைய இருள் இருக்கும். ஆண்டவரே, என் கால்களுக்கு அதுதான் தீபம். எப்ப அந்த தீபமும் அந்த வெளிச்சம், அந்த தீபம் எப்பொழுது என் இருளை வெளிச்சமாக்குனா உம்முடைய வசனத்தின்படி.
வசனத்தின் உம்முடைய வசனம் தான் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். அப்ப ஆண்டவர் தம்முடைய வசனத்தை அனுப்பிதான் உங்க பாதை அப்படின்னா உங்க வழிகளை தேவன் வெளிச்சமாக்குவார். உங்க பாதையில நிறைய இருள் இருக்கும் இல்ல, உங்க பாதையில இருக்க இருளை எப்படி கர்த்தர் வெளிச்சமாக்குவார்? He sends his word. கர்த்தர் தம்முடைய வசனத்தினால அதை வெளிச்சமாக்குவார். இந்த மாசம் ஆண்டவர் வாக்கு கூட உன் இருளை வெளிச்சமாக்குவார். எப்படி தெரியுமா? என் வசனம் உனக்கு கடந்து வரும், என் வசனத்தினால் அந்த இருளை வெளிச்சமாக்குவேன். ஸ்தோத்திரம். அப்ப தேவனுடைய வசனம் உங்க வாயிலிருந்து புறப்பட்டாதான் அந்த இருள் என்ன செய்யுமா? வெளிச்சமாகும். ஸ்தோத்திரம். இருளை விரட்டுறது கஷ்டம் இல்லைன்னா நீ என்ன குட்டிக்காரன் அடிச்சாலும் சரி இருள் வெளிச்சமாகாது. அந்த இருள் வெளிச்சமாகணும்னா அங்க வசனம் போகணும். வசனம் தான் அந்த இருளை என்ன செய்யும்? அப்ப அவர் சொல்றாரு, என் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். என் பாதையில நிறைய இருள் கிடக்கு ஆண்டவரே, திரும்புற பக்கமெல்லாம் இருள், போக முடியல, பாதை அடைச்சு கிடக்கு. ரொம்ப இருட்டா இருந்தா போக மாட்டோம், அங்க ஒரு வெளிச்சம் தேவைப்படுது இல்லையா? டார்ச் லைட் வேணும், ஏதோ ஒன்று வேணும். லைட்டை போடாம எந்த இருட்டிலையும் குருட்டு தைரியத்தில் போக முடியாது. நம்ம வீட்டுக்குள்ள சுத்திடலாம், 4 இடம் தான் இருக்கு. ஆனா ஒரு தெரியாத இடத்துல நம்ம பாதையில இருட்டில் போகும்போது அங்க பள்ளம் இருக்கா மேடு இருக்கா நமக்கு தெரியாது. அப்ப அது எப்படி வெளிச்சம் ஆகும்னா அவருடைய வசனம். மகிமை. அப்ப ஆண்டவர் இந்த வசனத்தை அனுப்பும் போது உங்க பாதையில என்ன குறைவு இருந்தாலும், என்ன தடைகள் இருந்தாலும், அல்லேலூயா, ஆமா, தடைகள் இருக்கும், குறைவு இருக்கும், வேதனை இருக்கும், இதெல்லாம் விளக்குறது. இதெல்லாம் இருள், என் பாதையில கிடக்கிற இருள். என் பாதையில சத்துரு, ஸ்தோத்திரம், விரியன் போல படுத்து கிடப்பான். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வருது, அந்த வெளிச்ச பாதையில் உள்ள இருளை தேவனே விளக்குவார், வெளிச்சமாக்குவார். இருள போய் மிதிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது நம்மளை கொத்திடும். ஆனா ஒரு வெளிச்சம் இருக்கும்போது அது பாம்புன்னு தெரிஞ்சா நம்ம போக மாட்டோம், சுத்தி போவோம். ஓ, அங்க ஆபத்து இருக்கு, அங்க பிரச்சனை இருக்கு. அப்ப என் வாழ்க்கையில எனக்கு முன்னாடி இருக்கிற இருளை வெளிச்சமாக்குறது யாருன்னா கர்த்தருடைய வசனம். இந்த மாதம் உங்களுக்கு முன்பாய் போய் உங்க பாதையில கிடக்கிற சத்துருக்களையும் உங்க பாதையில கிடக்கிற தடைகளையும் அந்த வசனம் போகும்போது ஆண்டவர் சொல்லல, ஆமென், இதோ தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே நடந்து போவார். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை. இரண்டாவது ஒரு தடைகளை இந்த இருளை கர்த்தர் எப்படி வெளிச்சமாக்குவாராம்? அப்போஸ்தலர் நடபடிகள், தேவனுக்கு மகிமை. முதல்ல வசனத்தினால இருளை வெளிச்சமாக்குவார். இரண்டாவது அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு நேராக உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆக்ட்ஸ் சாப்டர் 12, தேவனுக்கு மகிமை. அதுல 7ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் இருளை அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. ஆமென் சொல்லுங்க. பேதுரு சிறைச்சாலையில படுத்திருக்கிறான். அவன் இருக்கிற அறை அந்த ராத்திரி பயங்கர இருள். அவன் பக்கத்துல போர் சேவகர்கள் படுத்திருக்காங்க. அவனுக்கு வெளியில கதவை நல்லா பூட்டி வெளியில ஒரு 12 சேவகர்கள் படுத்திருக்காங்க. இவனோட பக்கத்துல இந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் 2 பேர், வெளியில 12 பேர், மொத்தம் 16 பேர் அவனை காவல் காத்து கொடுத்தாங்க. ஒரு ஆளை காக்க எத்தனை பேரு? 16 பேர். ஸ்தோத்திரம். அந்த சிறைச்சாலை பத்திரமாய் பூட்டப்பட்டிருந்தது. அந்த அறையில பயங்கர இருள். பேதுரு இருட்டுல படுத்திருக்கான் இல்லையா? கைதிக்கு என்ன, கைதியா போயிட்டா சிறைச்சாலை லைட்டா போட்டு கொடுப்பான், கைதின்னு போயிட்டா ஃபேனா போடுவான், ஏசியா போடுவான், ஒண்ணும் கிடையாது. விஐபியா இருந்தா அவனுக்கு ஒரு ஃபேன் உண்டு. இந்திய நாட்டில் இந்திய சட்டத்தின்படி ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ அதிகாரிகளோ உள்ள போகும்போது அவங்க கிரேடை பொறுத்து உள்ள போகும்போது ஒரு டாய்லெட் வசதியோட ஒரு ரூம் கொடுப்பான், ஒரு ஃபேன் இருக்கும், ஒரு சேர் இருக்கும், அவ்வளவுதான். படுக்க விரிப்பெல்லாம் இருக்காது. நீங்களும் நானும் எல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுமே இருக்காது. தோத்திரம். அவனுக்காவது அது இருக்கு, நமக்கு ஒண்ணு இருக்காது. இவன் கைதி, இவன் பேதுரு கீழே படுத்திருக்கிறான், ஒண்ணுமில்ல, பயங்கர இருள். வேதம் சொல்லுது, அங்க கர்த்தருடைய தூதன் போய் நின்ற போது அந்த அறையிலே பயங்கர வெளிச்சம் உண்டானது. ஆமென். அப்போ ஒரு இருள் இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் போகும்போது அந்த இருள் முற்றிலும். ஆமா பாருங்க, மற்றவனுக்கெல்லாம் அது இருளாதான் இருந்துச்சு, இவனுக்கு மட்டும்தான் அது வெளிச்சமா இருந்துச்சு. இவன் கண்ணுக்கு மட்டும்தான் அது வெளிச்சமா இருந்துச்சு. அறை முழுவதும் பிரகாசித்தது. ஆனா மற்றவன தூங்கிட்டு தான் இருக்கான். பேதுருவே எந்திரி, தட்டி எழுப்புறான். அவனுக்கு அப்பதான் முழிப்பு வருது. இருள் பயங்கர பிரகாசமா இருக்கு. எழுந்து நிக்கிறான். கைகள் உள்ள அந்த கட்டுகள் எல்லாம், சங்கிலிகள் எல்லாம் தன்னால கீழே விழுவுது.
அந்த விழுகிற சத்தம் கூட அவனுக்கு கேட்கல. பார்த்தீங்களா, பக்கத்துல தான் படுத்திருக்கான். ராத்திரியில் ஒரு பின் டிராப் சைலண்ட்ல இருக்கும். நம்ம தூங்கும் போது ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட எழுந்திருக்கிற ஆள்லாம் இருக்கு. ஆமென். இடியே மேல விழுந்தாலும் எந்திரிக்காத ஆள்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்ல. சும்மா தூங்குனான்னா அடிச்சு போட்ட மாதிரி கும்பகாரன மாதிரி தூங்குவான். ஒரு சத்தம் கேட்டா கூட எந்திரிக்க மாட்டான். நமக்கெல்லாம் முணுக்குன்னா சத்தம் கேட்டா எந்திரிச்சிருவோம். அப்படிதானே? அதான் தாய் தகப்பனுடைய உள்ளம். பிள்ளைங்க என்ன பண்ணுது, என்ன சத்தம் கேட்குது, வெளியில் என்ன சத்தம் கேட்குது, மாடியில் எவ்வளோ ஓடுற மாதிரி இருக்குதே அப்படிமோ. அப்போ நம்ம கற்பனை பண்ணோடனே மேலே ஒருத்தன் ஓடுற மாதிரி இருக்கும். அது என்னமோ தெரியல, நம்ம காதுக்கு மட்டும் தான் அப்படி கேட்கும் போல. அப்படி ரொம்ப கொஞ்சம் தைரியசாலியாக இருந்தால் கொஞ்சம் டார்ச்சர் அடிச்சு மேலேயும் போவாங்க. யாரும் இருக்க மாட்டான், மறுபடியும் வந்து படுத்துக்குவோம். அதெல்லாம் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ பக்கத்தில் படுத்திருக்கவனுக்கும் தெரியல, அறை முழுவதும் வெளிச்சம். தட்டி எழுப்புனா இருள் அந்த அறையில பிரகாசம் ஆயிற்று. சொல்றேன், தேவ பிரசன்னம் இந்த மாதம் உங்க மேல வரும்போது, ஹல்லேலூயா, உங்க இருளை எல்லாம் அவர் வெளிச்சமாக்குவார். அந்த இருள் போகும்போது உங்க கையில இருக்க கட்டுகளும் கலண்டு போகும். சொல்ல வேணாம் ஆமேன்னு? கதை கேட்கிற மாதிரி கேட்குறீங்க. ஆமேன். வசனத்தை அப்படி கேட்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த பிரசன்னம் வருது. முதல்ல விலகுச்சு இருளு, ரெண்டாவது கட்டப்பட்ட சங்கிலிகள். இந்த மாதம் இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறப்பா, யார் மேலெல்லாம் அந்த கட்டுகள் இருக்கிறதோ ஆண்டவரே, அந்த குடும்பத்தில் இருக்க சங்கிலிகள் இயேசுவின் நாமத்துல உடைவதாக, இயேசுவின் நாமத்துல உங்க பிரசன்னம் வருவதாக. கடைசியா வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. யோபின் புத்தகத்துல 29ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். தேவனுக்கே மகிமை. யோபுவின் புத்தகம் 29ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Turn your Bible with me, the book of Job chapter 29. It's a beautiful verse. 29ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. 29:3, அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். கடந்து போவேன் இல்ல, கடந்து போனேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. தேவனுக்கு மகிமை. அவர் அருளின வெளிச்சத்தான், அவர் அருளின வெளிச்சத்தான் நான் இருளை என்ன செஞ்சேன்? இந்த மாசம் கடந்துருவீங்க. உங்களுக்கு என்ன இருள் இருந்தாலும், உங்க வியாதி, பலவீனம், ஸ்தோத்திரம், போராட்டம், விசுவாசிங்க அப்படியே. ஆமென். கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து நான் என் மாம்சத்துல சொன்னா கூட அது நடக்கும். ஏன்னா அது அவருடைய வார்த்தையா மாறிடும். ஆனா கர்த்தருடைய வார்த்தையா நான் சொல்றேன் தைரியமா, இந்த மாசம் நீங்கள் இருளை கடந்து போவீர்கள். அவர் அருளின பிரசன்னத்தினால், அவர் அருளுகிற வெளிச்சத்தினால் அந்த இருளை நீங்கள் கடந்து போவீர்கள். நான் கடந்து போனேன். ஆமென். கவனிச்சீங்களா? 29ஆம் அதிகாரம் வரைக்கும் அவன் இருளை கடக்கவே இல்லை. 41ஆம் அதிகாரத்துல தான் கர்த்தர் அவனோட பேசுற. ஆனா 29ஆம் அதிகாரத்திலேயே அவன் விசுவாசத்துல சொல்றான், அவர் அருளின வெளிச்சத்தால் கடந்து போனேன். போவேன்னு சொல்ல, அவன் கண்கள் கடந்து போனதை பாக்குது. ஒரு தேவ பிள்ளை அப்படிதான் சொல்லணும். நான் கடந்து போயிருவேன், கடந்து போனேன்னு சொல்லுங்க. கடந்துட்டேன்ப்பா, இந்த ஆபத்தை நான் கடந்துட்டேன். இந்த மாசம் 1ஆம் தேதியே சொல்றேன், எனக்கு வரப்போகிற ஆபத்துகளை கடந்தேன், என் இருளை கடந்தேன், ஆண்டவரே என் சோதனைகளை கடந்தேன், நான் சந்திக்கிற பிரச்சனைகளை கடந்துட்டேன். இந்த ஏப்ரல் கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்கினார். எழுந்து நிற்போம். தேவனுக்கே மகிமை. கர்த்தர் இந்த காலையிலே அவர் உன் இருளை வெளிச்சமாக்குவார். தாவீது சொல்றான், என் விளக்கை ஏற்றினீர், என் இருளை அவர் வெளிச்சமாக்குவார். தேவனுக்கு மகிமை. வசனம் உன்னை வெளிச்சமாக்கும். அவர் அனுப்ப போகிற வசனம் இந்த மாதம் உங்களை வெளிச்சமாக்கும். அவர் அனுப்ப போகிற தம்முடைய பிரசன்னம் உங்களை வெளிச்சமாக்கும். அவருடைய பலத்தினாலே ஸ்தோத்திரம், நீங்கள் இருளை கடந்து போவீர்கள். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.